எந்த கட்சி அல்லது கூட்டணி தமிழ்நாட்டுக்கு நிலையான ஆட்சியை தரும்? அதிமுக கூட்டணியா, திமுக கூட்டணியா, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணியா, பாட்டாளி மக்கள் கட்சியா, பாரதிய ஜனதா கூட்டணியா, நாம் தமிழர் கட்சியா? அதிமுக 37.96, திமுக கூட்டணி 31.33, தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக கூட்டணி 7.67, பாட்டாளி மக்கள் கட்சி 4.27, பாரதிய ஜனதா கூட்டணி 1.66, நாம் தமிழர் 1.74, இதர கருத்துடையோர் 7.71, தெரியாது என்போர் 7.65. திரு ராதாகிருஷ்ணன், குறிப்பிட தகுந்ததா என்ன நினைக்கிறீங்க? இதுலதான் அந்த திமுக வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் செய்தது என்னன்னா, தேமுதிகவை தன்னிடம் இருந்து அதை அந்த அலையன்ஸுக்கு கொண்டு வராததான் இது ரொம்ப தெளிவாக காமிக்கிறது. இந்த நம்பர்ஸ் அவங்க என்ன முயற்சி பண்ணாமலையா சார் இருந்தாங்க? இல்ல, அது நாம அதுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது என்ன முயற்சி பண்ணாங்க, எங்க பாடடைந்ததுனால அது அடுத்த கருத்தா வச்சுக்கலாம், இன்னொரு ப்ரோக்ராம்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா அந்த அந்த விரும்புறீங்களா? எப்படிங்க அது ரெண்டு சேர்ந்து இருக்கணும்னு விரும்புறீங்களா நீங்க? இல்ல, அப்படி எனக்கு விருப்பம் கிடையாது. அதாவது திமுக ஒரு மிஸ்டேக் செய்ததுன்றதான் நான் கருதுகிறேனே தவிர, இது அந்த நம்பர்ஸ் வந்து ஆட் ஆச்சுன்னா எங்க போய் நிக்கும் பாருங்க திமுக கூட்டணி. அதே மாதிரி தான் எனக்கு மிக வியப்பு என்னன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து பாஜக கூட்டணியோட அதிகமாக ஒரு நிலையான ஆட்சி தரும்னு எவ்வளவோ பேர், கணிசமான ஆளுகள் நம்புகிறாங்க. அதனாலதான் இந்த ஃபிகர்லயே அவங்க வர்றாங்க. சோ இது ஒரு பெரிய ஒரு ஐ ஓபனர், இது ஒரு ஃபைண்டிங் ஆஃப் தி சர்வே. உங்க பார்வையில் அதாவது நிலையான ஆட்சி என்பது வந்து ஸ்திரமான ஆட்சியா அல்லது வலுவான ஆட்சியா அல்லது வந்து உடைஞ்சு போகாத 5 வருஷத்துல நிலைச்சுண்டு செய்வாங்க அப்படிங்கிறது பாக்கும்போது சமீபத்திய உதாரணங்களோடு நீங்க நினைச்சு சொல்லுங்க. நிலையான ஆட்சினா எப்படி இருக்கணும்? நிலையான ஆட்சிங்கிறது வந்து செயல்படுகிற ஆட்சி அல்லது மக்களை போய் சேருகிற ஆட்சி, செயல்படுகிற ஆட்சி, செயல்பாடுகள் போய் மக்களை போய் சேரணும். ஒரு சில பேர் உதாரணத்திற்கு தமிழக முதலமைச்சர் இடையில வந்து சில காலம் ஓ பன்னீர்செல்வத்திலும் பொறுப்பை விட்டு செல்ல நேர்ந்தது. இதை கூட ஒரு நினைச்சிருக்கலாம் இல்லையா? அதுவும் நிலையான ஆட்சி, நிலையற்ற தன்மை அப்படின்னு வருமா? நிலையற்ற தன்மை சொன்னா அதிமுக கூட்டணிக்கு வந்து 37% இருக்குன்னு சொன்னா இது நிலையான ஆட்சி தரும்னா என்னன்னு நான் வந்து ஒரு பகுப்பாய்வாளர்ங்கிற முறையில பார்த்தேன்னு சொன்னா, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெர்செப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா, ஒரே தலைவர், ஒரே முடிவு, ஒரே செயல் அப்படிங்கறதுல தான் அவங்க பாக்குறாங்க. இப்ப ஒரே தலைவர், ஒரே முடிவு, ஒரே செயல், அதனுடைய விளைவை வந்து அதிமுக கூட்டணியில மக்கள் பாக்குறாங்களோ அப்படிங்கறதுல வச்சுதான் பாக்குறோம். இப்ப திமுக கூட்டணி எடுத்து பார்த்தா இது ஒரே முடிவு இருக்குமா, ஒரே செயல் இருக்குமா? அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய பங்கு வந்து திமுக கூட்டணியில் அதிகம். ஆனா அதிமுக கூட்டணியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க போய் பரப்புரை போய் பாத்தீங்க அப்படின்னா, செல்வி ஜெயலலிதாவுடைய பரப்புரையில பார்த்தா அங்க வேற எந்த தலைவருடைய ஒரு பதாகைகள் கிடையாது, ஒரே தலைவர். அப்போ ஒரு மக்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கு, யாரு பேசுறா, யாரு செய்யறா அப்படின்னு தெளிவு இருக்கு. அதனால வந்து நிலையான ஆட்சின்னு பேசுவாங்க. அப்ப நீங்க பார்க்க போது நீங்க எடுக்கக்கூடிய சாம்பிள், நீங்க சாம்பிள் எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க கொடுக்கிற சாம்பிள் நீங்க சொன்னது மாதிரி தொடக்கத்துல நீங்க சொன்னது மாதிரி 27% யாருக்கு கொடுத்திருக்கோம், யார்கிட்ட பேசியிருக்கோம், பெண்கள்கிட்ட பேசியிருக்கோம். அதுவும் இதுல வந்து நீங்க ஃபேக்டர் ஆகும்.